கண்ணு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சிங்க எல்லாம். ஸோ அப்புறமா ஐயோ ஒரு பூரி கீழே விழுந்துருச்சு. உங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ் போயிருக்காருங்க, அதனால 6 மணிக்கு எந்திரிக்கேன்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கவே இல்லை. டைம் பஸ்ஸுக்குவோம் பார்த்தா நீங்கள் நாங்கள் சரக்கு குடிக்கிற மாதிரி சரக்கு தூக்கும் போது அங்கே இருக்கு ஆடுது ஆடுது கை போயிடுவா. ஐயோ பாருங்க பொட்டு வைக்காம புருஷனை போட்டு பாக்குறா. இப்போ லாண்ட்ரி எடுக்க போறோம். This side you gotta take the rest out. There. No. You can do it. That was the hard part. Do you know what that is? ஆனா எங்க அக்கா என்ன விட மாட்டேங்கிறாங்க. பார்க் Hey guys, welcome back to Maria's vlog. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்க்ஸ் கிவிங்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேற என்ன, அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு குக் பண்ண போகிறேன். இவங்க தான் டர்க்கி அந்த மாதிரி குக் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன்னு அப்புறமா பானிபூரி நான் செய்யலான் இருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் என் ஃபேஸ் டல்லாக இருக்கும், ஏன்னா என்னோட கண்ணு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சிங்க எல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் ஃபேஸ் காட்டிக்காமல் நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சமைக்கிறது மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் இல்லை, நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங். நான் ஏன் இன்றைக்கே சமைக்கிறேன்னா இன்றைக்கி சமைச்சிட்டா நாளைக்கு நான் சும்மா இருப்பேன், அவங்களாம் சமைச்சிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு தான் சீக்கிரமாக நான் மைக்கு வாங்குறேங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது வாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு, ஏன்னா பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு வேணும்லங்க, மெயின். ஸோ பானிபூரி தண்ணி உருளைக்கிழங்கு அது வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்வீட்டும் செய்யலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இது நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேரிச்சம்பழமும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை அது எதனா போட்டு அடுப்பில் போட்டு காய்ச்சி முடிச்சிட்டேன்னா ஸ்வீட்டு ரெடி. ஸோ அவ்வளோத்தாங்க. அது கொதிச்சிச்சுன்னா நம்ம அதை மிக்சியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா அதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அழகாக எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா நாளைக்கு எப்படியும் லஞ்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. கண்டெய்னருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க. சரி வாங்க மறுபடியும் ஸ்பீடாக போகலாம். எங்க அக்கா டக்குன்னு வந்துட்டாங்க. நான் சமைச்சிட்டு இருக்கும் போது சர்ப்ரைஸ். ஃபைனலி நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறமா ஐயோ ஒரு பூரி கீழே விழுந்துருச்சு. Sorry, one more is drop. It's okay. Today we wipe the floor. நாங்க இன்னைக்கு தான் எங்க ஃப்ளோரை தொடச்சோம், அதனால ஓகே.
ரெடி ஃபார் டின்னர். உங்க வீட்டுக்கார ஆபீஸ் போயிருக்காருங்க, அதனால சாப்பிட ரெடி. சரி நான் ஓகே, நாங்கள் இப்போ டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டு நான் காலையில் தான் குலோப் ஜாமுன் நான் சாப்பிடுவேன், செய்வேன். ஸோ செய்யும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை. ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ ஃபைனலி நம்ம இன்னைக்கு தான் தேங்க்ஸ் கிவிங். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கேன்னு சொன்னேன், ஆனால் நாங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கவே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் ஆகுது. பட் நான் 7:30க்கு வந்து அந்த இதுவெல்லாம் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை உருட்டி எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு அந்த சுகர் சர்ப்புக்குள்ளே போட்டுட்டேன்னா குலோப் ஜாமுன் ரெடி. ஸோ வாங்க வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி ஃபுல்லாக இதுவாக்கிட்டேன். ஒன்றே ஒன்று இருக்குது, அது என் தங்கத்துக்கு என்னோட வீட்டுக்காருக்கு ஹார்ட் போட போனேன். அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. ஸோ நான் காலையிலேயே பாஸ்தா சாப்பிட்லான் இருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம இது பண்ணலாம். டீ எக்கா பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் அவங்கெல்லாம் பேன் எக்கு அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த பாட்டில் இங்கே பாரு, இந்த பாட்டிலுக்கும் நம்ம வச்சிருக்க கிளாஸுக்கும் பார்த்தா நாங்கள் சரக்கு குடிக்கிற மாதிரி. சரக்கு இல்லைங்க, அது சிறப்பு. குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். எண்ணெய் காய்ச்சாச்சு. சேம் ஸ்பீட் லேப்பில் போகலாம். போயிரு சுட சுட எண்ணெய். குலோப் ஜாமுன் எடுத்து சர்க்கரையில் போட போகிறேன். இது எங்கன்னா ஒரு இடத்துல ஓரமாக வச்சுட்டேன்னா அதை ஒழுங்கா தூக்கும் போது அங்க இருக்கு ஆடுது ஆடுது கை இப்படி மாவுதுங்க. எங்க வைக்கிறது சுட சுட இருந்து ஐயோ தெரியலையே. பண்ணணும். Maybe I put over here. சம்டைம் என் தங்கச்சி ஏதாவது சொன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிடுவா. எக்கா அரேஞ்சு இப்படி போயிடுவாங்க. கை நிறைய லைட்டா குளிர் வச்சுச்சுன்னா இப்படி போயிடுவா. இது கெளியான வேலை ஆக்சுவலி. கெளியான பொட்டு வைக்கிறேன் அப்பப்ப சொல்லுவா, பொட்டு வைக்கிறேன். ஐயோ பாருங்க, பொட்டு வைக்காம புருஷனை போட்டு நல்லா பாக்குறா. கடவுளே பகவானே என் ஓகேங்க, வேலை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரம் கழுக போறோம். பாத்திரம் கழுகி முடிச்சிட்டேன். இப்போ லாண்ட்ரி எடுக்க போறோம். துணியும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது. கொஞ்சம் நான் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அவங்க சமைக்கிறது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். And this I gotta take the rest out. In there. No. You can do it. That was the hard part. Do you know what that is? No. That's Head. the turkey neck. நான் அப்புறம் சாப்பிட மாட்டேங்கோ. No. Yeah. Done. Done. ஸோ எல்லா வேலையுமே முடிச்சாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா லஞ்ச் தான் சாப்பிட போகிறோம். ஸோ சீக்கிரமாக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டுன்னா த டே வாஸ் ஃபினிஷ். பட் நான் இன்னைக்குள்ளே கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேங்க, ட்ரஸ்ட் மீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் என் காஸ்ட்யூம். ஏன்னா நான் எங்கேயுமே போல் வீட்டில் தான் இருக்கேன். என் அக்கா அவர் மட்டும் வெளியில் கொஞ்சம் டின்னர் போகிறாங்க. ஸோ நான் எங்கேயுமே போல் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம். ஸோ இதாட்ட வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வேக வைக்கிறது தான் இன்றைக்குள்ள ஃபங்க்ஷன். ப்ளஸ் எதுக்கு தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடுறாங்களோ எனக்குலாம் தெரியாதுங்க. சேர்ந்து சாப்பிடுவோம் ஃபேமிலி, அதுதான் எனக்கு தெரியும். ஸோ உள்ளே நிறையா ஸ்டஃபிங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது 4 ஹவர் வேக வச்சாங்க காலையிலேருந்து. இது தாங்க தேங்க்ஸ் கிவிங் ஃபுட்டு. இது டர்க்கி, இது தெரியாது, இது தெரியாது, இது தெரியும் உருளைக்கிழங்கு, இது ஒரு பன்னு, அப்புறமா குலோப் ஜாமுன். நானே ஹார்ட் வச்சது நானே சாப்பிட்றேங்க. அவருக்கு நான் தரமாட்டேன்.
ஓகே அவ்வளோதாங்க. மெயின் தேங்க்ஸ் கிவிங்கே வந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது தான். சரி எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருவோம். அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு, நீ வாய மூடு. என் புருஷனையே தான் ஒன்று கொண்டுவா. அவ்வளோதான், யாராலையுமே சாப்பிட முடியல, அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து பம்கின் பாயின்னு சொல்லுவாங்க. இது என் ஃபேவரெட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என் வயிறில் இடம் இல்லையா, அதனால் சின்ன பீஸை எடுத்துக்கிட்டேன். பம்கின் பாய் இதுதான் பெப் க்ரீமுங்க. இதை போட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். And a nice little touch of sweetness to it. Extra sweetness. I make it. Oh yeah. Wait, as much as you want. Stack them. Thank you. Oi! A lot faster than I thought. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிக்குட்டியை பார்க் கூட்டிகிட்டு போகலாம். எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் எங்கள் அக்கா என்ன விட மாட்டேங்கிறாங்க. பார்க்கில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். பெனிக்குட்டும் இவங்களை கூட்டிக்கிட்டு தான் பார்க்கு போகிறோம். நாங்கள் பண்ண மொத்தமெல்லாம் கொடுக்குதே. எனக்கு எங்கள் அக்கா கூட கொஞ்சம் காரில் பார்க்க பயம். வெரி வெரி பேட் டிரைவர். 3 dogs. ஸோ பார்க் வந்துட்டோம். சுற்றி பார்க்குறாப்புல மாப்பிள்ள ஓடுறா குடிச்சிட்டு ஓடுறான். அங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஒரு 5-6 பேர் விளையாடுவாங்க. அப்படியே எப்படி தெரியுமா குடிக்குது? என்னமோ நம்ம வீட்டில் தண்ணியே 4 பேருக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறியா பேணி? நல்லா காத்துங்க. நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி வீட்டுக்கே வந்துட்டேன். காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் படிக்க போகிறேன், ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு. காலையிலேருந்து ஒரு சொட்டு ஹோம்ஒர்க் தொடர புக்கு கூடயும் தொடவே இல்லை. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. ஸோ இதோட என்னோட இந்த விளாகையும் நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். நான் படிச்சுட்டு தூங்கிட்டு அகெயின் மறுபடியும் ரொட்டேஷன், ஒர்க்கு, படிப்பு, வீடு அதுவே தான் போகும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.